என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் பரட்டல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, நான் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயை அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீட்டு வாட்டில் அரிஞ்சு போட்டுக்கோங்க. அதையும் கரெக்டாக கட்டிக்கலாம். ஒரு முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். பெரிய தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்கும் போது தான் தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கும். பாருங்கள், நல்லா பழுத்த தக்காளியாக போட்டுக்கோங்க. நல்லா இது வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுறேன். காரம் பார்த்து போட்டுருக்கீங்க. ஏன்னா தனி மிளகாத்தூள் காரமாக இருக்கும். சில மிளகா பசங்க சாப்பிட மாட்டாங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு கரெக்டாக பிரட்டிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் இதிலே 3/4 வேக்காடு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸியை கழுவி ஊற்றிக்கோங்க. இப்படி ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பரட்டல் ரெடி ஆகிட்டு. இப்போது கொத்தமல்லி தழை தூவிட்டேன். அப்படியே ஒரு பரட்டை பரட்டி விட வேண்டியதுதான். அந்த பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.